பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். பயங்கரமாக ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க ஈஸ்வரி. நேராக ஜோசியர்கிட்ட போகிறாங்க. ஜோசியர்கிட்ட போயிட்டு என்னுடைய மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவள் உண்டான நேரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜோசியர்கிட்ட கேட்குறாங்க. ஜோசியர் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு, நான் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா. உங்கள் குடும்பத்துக்கு இப்போ உண்டா இருக்க குழந்தையால் ஏகப்பட்ட ஆபத்து இருக்கு. உங்கள் பையனுக்கு தான் ரொம்ப நஷ்டம் இருக்கு. அந்த குழந்தை பிறந்தா உன்னுடைய பையன் உயிருக்கு கூட ஆபத்து இருக்குன்னு எல்லா விஷயமும் சொல்றாங்க. இதை கேட்டதுமே பதறி போயிட்டு, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க சொல்றது எல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு பதறி போறாங்க. ஆமா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஒருவேளை இந்த குழந்தை பிறந்தா கண்டிப்பா இப்படி ஒரு நிலைமை தான் உங்களுக்கு வரும். உங்க பையனோட உயிருக்கே கூட ஆபத்து இருக்குன்னு சொன்னதும் இதை கேட்டு பதறி போயிடுறாங்க. என்ன இது இப்படி எல்லாம் சொல்றாங்களே, என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்திலையும் இருக்காங்க. உடனே நம்ம ஈஸ்வரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா என்னாச்சு ஈஸ்வரின்னு சொல்லிட்டு கேட்டதும் ஜோசியர் கிட்ட போயிருந்தேன். ஜோசியர் இப்படி சொன்னாங்கங்க, எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொன்னதும், இங்க பார், அந்த காலம் மாதிரி இந்த காலம் கிடையாது, எல்லாம் கடந்து போகும், இதுக்கெல்லாம் நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத, விடு ஈஸ்வரின்றாங்க. அது எப்படிங்க நான் கவலைப்படாமல் இருக்க முடியும்? ஏன் பையனுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லும்போது அது எப்படி என்னால் ஏற்றுக்கிட்டு இருக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க ஈஸ்வரி. இப்போ ராதிகா வயத்தில் குழந்தைக்கு ஈஸ்வரி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.